ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் காண செய்த என் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கான அன்பின் வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 10 இறை வார்த்தை. யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எப்படிப்பட்ட யோபு? பாடுகள் மத்தியிலே கடந்து வந்த யோபு. எப்படிப்பட்ட யோபு? எப்படிப்பட்டவனாக இருந்தால் தன் நண்பர்களால் பரிகாசம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கை சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே கடனிலே நான் சிறையிருப்பாக இருக்கிறேன், வியாதிப்பட்ட சிறையில் இருக்கிறேன், என் மனதால் நான் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என் குடும்பம் இல்லாமல் என்றும் ஒரு சிறையில் இருக்கிறது, ஏதோ எனக்கு ஒரு கொஞ்சம் வயதில் ஒரு குழந்தை செல்வம் இல்லாத நிலையில் ஒரு சிறையிருப்பை போல நான் வாழ்கிறேன் என்று நிற்கின்றீர்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, என் அன்பான தாயை தகப்பனே, எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். யோபு எப்பொழுது ஆசீர்வதித்தார்? கர்த்தர் சொன்னார், யோபிடத்தில் போய் சொல்லுங்கள், அவன் உங்களுக்காகி மன்றாடுவான், ஜெபிப்பான். யாரை? யோபுவை பார்க்க வந்தவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். அந்த ஜனங்களுக்காக யோபு திறப்படுகின்றார். எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள்? தேசத்திற்காய், திருச்சபைக்காய், தேவ ஜனங்களுக்காய், அழிந்து போகிற ஜனங்களுக்காய் எத்தனை நாட்கள் உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் நின்றிருக்கிறோம்? ஆலயத்துக்கு சென்றால் எனக்கென்று ஜெபம், வீட்டுக்கு ஜெபம் பண்ணால் என் குடும்பத்துக்காக ஜெபம். ஆனால் பக்கத்து வீட்டுக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணுறதில்லை. நமக்கு ஆசீர்வாதம் வேணும். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், அவன் எப்பொழுது ஜெபித்தானோ அப்பொழுது அவன் சிறையிருப்பு மாறினது. அவளை அறிந்தவர்கள், அவன் சகோதரர்கள் அவனோடு கூட வந்து அவனுடைய காரியங்களை சொல்லி அவனுக்காக அங்கலாய்த்து, அவனோடு போஷித்து, அவனோடு கூட போஜனம் பண்ணி, அவனுக்கு தங்க காசுகளையும் ஆபரணங்களையும் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எந்த மனுஷனையும் அவர் உயர்த்த முடியும். எப்பொழுது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு முதல் காரணம் அதுதான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. எந்தெந்த ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆம், ஜெபிக்கிற வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு ஜெபிப்பது போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அருமையான ஒரு சகோதரி உண்டு எங்களுடைய ஜெபக்குழுவில். ஜெபம் பண்ணும்போதே அழுது ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பாரத்தோடு இருக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில். ஆனால் மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை நான் கண்டு என் உள்ளம் உடைந்தது. நடந்தது என்ன தெரியுமா? மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபித்தபடினாலே அவர்கள் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் தேவன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். என்னுடைய ஜெபக்குழுவில் இருக்கிறார்கள். ஆம், எனக்கு அருமையான, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னு சொன்னால் உங்களை சுற்றி வேலையடைத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினால் உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினவர், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், உயிர் கொடுத்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் சிறையிருப்பை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவரால் மாற்றக்கூடாது ஒன்றுமே இல்லை. அப்பொழுது சொல்லுவீர்கள், கர்த்தரின் சிறையிருப்பை மாற்றுவோம் போது நாங்கள் சொப்பனம் காணுவது போல, கனவு காணுவது போல இருந்தது. ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரே நாளில் ஆண்டவர் மாற்றி விட்டார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனே உங்கள் வாழ்க்கையில் இடைபட உங்களுக்கு விசுவாசத்தோடு உங்களுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் மூலமாக ஜெபித்து பாருங்கள். உங்கள் சிநேகிதருக்காக, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக, அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு கதறுங்கள். கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புவார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு நினைவு போல தன் சரீரம் முழுதும் வியாதியோடு உங்களாய்த்து நின்று கதறி மருத்துவால் கைவிடப்பட்ட நின்று கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, உடைய தழும்புள்ள கரம் அவளை தொடுவதாக, உடைய தழும்புள்ள கரம் தொடுவதாக. வியாதிகளை முன்ன விட்டு நீக்குவே, நானே உன் பரிகாரம் என்று சொன்னேன். அப்படியே அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அவர்கள் தங்கள் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாய் அந்த மன்றாட்டின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவீராக.
அவள் நாவில் திறந்து அவள் ஜெபிக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மாறட்டும். இது அநேகருக்கு சாட்சியாக நிற்க கிருபதாரம். நீங்களே சாட்சிகள் என்று சொன்னீர். அப்படியே அவர்களை நிறுத்துவதற்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.